இருக்கீங்க? வெல்கம் டு DD DHANU குக்கிங் சேனல். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்த நண்பர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கடலை மிட்டாய் செய்ய போகிறோங்க. கடலை மிட்டாய்க்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. தீபாவளி கிட்ட வந்துடுச்சு இல்லைங்களா? தீபாவளி பலகாரமாக நம்ம ஃபஸ்ட்டு கடலை மிட்டாய் தான் செய்ய போகிறோம். ஸ்வீட்டாக ஆரம்பிக்கலான்னு பாருங்கள். நான் வந்து 200 கிராம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வறுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா ஒரு மாதிரி நல்லா இதுவாக வறுக்கணும் பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும். பருப்பு வறுத்து எடுத்துக்கணும். அதே அளவு 200 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். நமக்கு தேவையான அளவு ஒரு 4 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம வானலை வச்சாச்சுங்க. நம்ம ஒரு சும்மா அது முழுகிற அளவுக்கு ஒரு 1/4 கிளாஸ் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நிறைய தேவையில்லை, அவ்வளோதாங்க. நம்ம இப்போ இதை கிண்டி விட்டோம்னாக்கா நல்லா இது வந்து பாகு பதத்தை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ இது நல்லா வந்து நமக்கு கொதிக்கணுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சிடலாம். இதுவே கரைஞ்சிரும் இதை கட்டியெல்லாம். பாருங்கள், இப்போ வந்து எல்லாம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சுங்க. நம்ம இப்போ வந்து இதை வடிகட்டிக்கலாங்க. இதில் வந்து சின்ன சின்ன கல் மண் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் வெள்ளத்தில். நம்ம வடிகட்டி திரும்ப எடுத்து இந்த பாத்திரத்தை கழுவிட்டு இதிலே ஊற்றிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு வடிகட்டியை வச்சு வடிகட்டிக்கலாங்க. வடிகட்டிட்டோம்னா நமக்கு அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வந்துடும். பாருங்கள், சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், சின்ன சின்னதாக தெரியுது பாருங்கள். இதில் நம்ம இந்த வானல் இதையே யூஸ் பண்ணிக்கலாங்க. திரும்ப நம்ம திரும்ப இதிலே சேர்த்துட்டோங்க. அதை சேர்த்துட்டா இப்போ நல்லா கொஞ்சம் நல்லா பாகு பதத்துக்கு வரணும். நான் பாகு பதத்தை காமிக்கிறேங்க. இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். பாருங்கள், இதில் இந்த மாதிரி சின்னதாக பாருங்கள் கல் எல்லாம் நிறைய இருக்குது. தூசிங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதனால் நம்ம வந்து வெள்ளத்தை வந்து ஒரு வாட்டி இந்த மாதிரி பண்ணிட்டா நமக்கு அதெல்லாம் இதுவாகிடும். நம்ம ஒரு 4 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கோங்க. அந்த ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். கடலை மிட்டாய்க்கு நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிட்டோம்னா அந்த வாசனை நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம இன்னொரு வாட்டி பார்க்கலாங்க பதம் வந்திருக்கா. இப்போ நம்ம ஓகே. ஆனால் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூடணுங்க. நமக்கு வந்து உடைக்கிற மாதிரி இருக்கணும் பதம். இந்த மாதிரி வேண்டாம். நம்ம வந்து இப்போ பாவு கூடி இருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நமக்கு வந்து இந்த பதம் இருக்கணுங்க பாவு. பாருங்கள், கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி உடையணுங்க இது. ஏன்னா இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இப்போ பாவு நல்லா கூடிடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து வேர்க்கடலையை போட்டு நம்ம நல்லா கிண்டிடலாங்க. பாருங்க, சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கோம். எண்ணெயோ நெய்யோ சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நம்ம இப்போ அதில் இதை ஊற்றிடலாம். நம்ம இப்போ இதில் சேர்த்து கேக் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக கடலை மிட்டாய் ஓரளவு ஷேப் கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம இந்த லைட்டான சூடுலேயே நம்ம இதை கட் பண்ணிடணுங்க. இல்லைனா கட் பண்ண முடியாது. அப்புறம் நம்ம இப்போ இதை கட் பண்ணிடலாம். நம்ம இப்போவே கட் பண்ணதான், இல்லைனா அப்புறமா நமக்கு கட் பண்ண ஷேப் வராது.
பாருங்கள், சூப்பராக சுவையாக அருமையாக கடலை மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் கொஞ்சம் ஷேப்பு தாங்க ரொம்ப சொதப்பிடுச்சு. ஷேப் கரெக்டாக என்னால் கட் பண்ண முடியல. ஸோ மற்றபடி எல்லாம் ஓகேங்க. டேஸ்ட்டு எல்லாம் சூப்பராக வந்திருக்குங்க. செம்மையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், நம்ம பர்ஃபி எடுத்து உடைச்சா இந்த மாதிரி நல்லா உடையணுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கும் நல்லா எப்படி சவுண்டு வருது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி வந்தால் நல்லாயிருக்குங்க. சூப்பராகவும் வந்திருக்கு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.